ரெகபயாம். ரெகபயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தாரும் பென்யமீன் வம்சத்தாருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரரான 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனுஷனாகிய செமாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகபயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலரையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து யெரொபெயாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள். ரெகபயாம் எருசலேமில் வாசமாயிருந்து யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் பெத்லகேமும் ஏத்தாமும் தெக்கோவாவும் பெத்சூரும் சோகோவும் அதுல்லாமும் காத்தும் மரேஷாவும் சீப்பும் அதோராயீமும் லாகீசும் அசேக்காவும் சோராவும் ஆயிலோனும் எப்ரோனும் ஆகிய யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற அரணிப்பான பட்டணங்களை கட்டி அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளிலே தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சை ரசமும் உள்ள பண்டக சாலைகளையும் யூதாவும் பென்யமீனும் அவன் பட்சத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்திலும் பரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகுதியும் பலப்படுத்தினான். இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போகிறார்கள். இவர்கள் இதற்கு முன்பே தாவீதின் குடும்பத்தாரோடு பட்சமாயிராமல் விலகியே இருந்தார்கள். இப்போது அவர்கள் ரெகபயாமுக்கு விரோதமாக கலகம் பண்ணி தனியாக பிரிந்து போகிறார்கள். அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பெயருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை. இஸ்ரவேலே, நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். 2 சாமுவேல் 20:1. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டும் யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். ரெகபயாமை விட்டு பிரிந்து போனவர்கள் சமஸ்த இஸ்ரவேலின் ஒற்றுமையை பற்றியும் ஒற்றுமையினால் உண்டாகும் பலத்தை பற்றியும் சிந்தித்து பார்க்கவில்லை. இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் தாவீதின் வம்சத்தை விட்டு பிரிந்து போனதினால் இஸ்ரவேல் தேசம் பலவீனமாயிற்று. அவர்களுடைய பொதுவான நன்மைகள் பாதிக்கப்படுகிறது. தன்னை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போன இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரை தன்னிடத்தில் மறுபடியும் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று ரெகபயாம் விரும்புகிறான். அவன் ஒரு யுத்த வீரன். ரெகபயாம் தனக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களை இராணுவ பலத்தினால் ஒடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறான். ரெகபயாம் எருசலேமுக்கு வருகிறான். இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தாரும் பென்யமீன் வம்சத்தாருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரரான 180,000 பேரை கூட்டுகிறான். யூதா கோத்திரத்தாரும் பென்யமீன் கோத்திரத்தாரும் ரெகபயாமுக்கு ஆதரவாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் மற்ற 10 கோத்திரத்தாரின் கலகத்தை ஒடுக்குவதற்கு இவ்விரண்டு கோத்திரத்தாரும் ரெகபயாமுக்கு உதவி செய்ய முன் வருகிறார்கள். யூதாவும் பென்யமீனும் மாத்திரமே ரெகபயாமின் பட்சத்தில் இருக்கிறார்கள். ரெகபயாம் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆகையினால் யூதா கோத்திரத்தாரே ரெகபயாமோடு முதலாவதாக சேர்ந்து கொள்கிறார்கள். அதற்கு சில வருஷங்களுக்கு பின்பு அவனோடு மற்றவர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். எருசலேம் நகரம் பென்யமீன் கோத்திரத்தில் உள்ளது. எருசலேமுக்கு பாதுகாப்பு வேண்டும். ஆகையினால் பென்யமீன் கோத்திரத்தாரும் ரெகபயாமோடு சேர்ந்து கொள்கிறார்கள். ரெகபயாம் தனக்கு விரோதமாக கலகம் பண்ணின இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறான். கர்த்தரோ ரெகபயாமின் முயற்சிகளையும் இஸ்ரவேலுக்கு விரோதமான அவனுடைய திட்டங்களையும் தடை பண்ணி விடுகிறார். ரெகபயாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணாமல் இருந்து விடுகிறான். அப்பொழுது தேவனுடைய மனுஷனாகிய செமாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தர் செமாயாவிடம், நீ யூதாவின் ராஜாவாகிய ரகபயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதாவிலும் பென்யமீலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலரையும் நோக்கி தம்முடைய வார்த்தைகளை சொல்லுமாறு கட்டளையிடுகிறார். கர்த்தர் செமாயா மூலமாக ரகபயாமுக்கும் அவனோடு கூட இருக்கிற யுத்த வீரருக்கும் சொன்ன வார்த்தைகளின் விவரம் வருமாறு, நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ரகபயாம் இஸ்ரவேல் சபையாருக்கு செவி கொடாமல் போகிறான். ரகபயாம் தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லோரும் கண்டபோது ஜனங்கள் அவனுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு. இப்போது தாவீதே, உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுகிறார்கள். ரகபயாமுக்கு மோசமான ஆலோசனைகளை சொன்னது யார் என்பதை பற்றி இஸ்ரவேல் சபையார் விசாரிக்கவில்லை. ரகபயாமோடு கூட நிற்கிற வாலிபர்களை அவனை விட்டு விலக்கி வைத்துவிட வேண்டும் என்றும் அவர்கள் முயற்சி பண்ணவில்லை. ஒருவேளை மோசமான ஆலோசனை சொல்லுகிறவர்கள் ரகபயாமோடு கூட இல்லாவிட்டால் அவன் ஜனங்களுக்கு இவ்வளவு கடினமான உத்தரவு கொடுத்திருக்க மாட்டான். இஸ்ரவேல் சபையார் ஞானமாய் யோசித்து செயல்படாமல் தாவீதின் வீட்டாருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவருடைய குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் சபையாருக்கு கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி நன்றாய் தெரிந்திருந்தும் அவர்கள் தாவீதின் குடும்பத்தாருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். இந்த கலகம் இஸ்ரவேல் சபையார் மீது வந்த மிகப்பெரிய பாவமாயிருக்கிறது. இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோட கூடி சாலமோனின் குமாரனாகிய ரகபயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வால வயதும் திடனற்ற மனதுமாயிருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள். இப்போதும் தாவீதினுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம். யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே. இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் தாவீதின் குடும்பத்தாருக்கு விரோதமாக கலகம் பண்ணினாலும் யூதா கோத்திரத்தார் தாவீதின் குடும்பத்தாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரகபயாம் ராஜாவாய் இருக்கிறான். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. ரகபயாமின் வார்த்தைகள் மோசமானதாக இருந்தாலும் அவன் நல்லவனாக இருக்கிறான். ரகபயாம் இஸ்ரவேல் சபையாருக்கு கடினமான உத்தரவு கொடுத்தது போல அவர்களுடைய நுகத்தை அதிக பாரமாக்கவில்லை. அவர்களை தேள்களினால் தண்டிக்கவும் இல்லை. யூதா கோத்திரத்தார் ரகபயாமின் ஆளுகையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரகபயாம் இஸ்ரவேல் தேசத்தை ஞானமாய் ஆளுகை செய்யவில்லை. ரகபயாம் இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்திலிருந்து வரி வசூலிப்பதற்காக தன்னுடைய பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அவர்கள் மத்தியிலே அனுப்புகிறான். இஸ்ரவேலர் எல்லோரும் அவனை கல்லெறிந்து கொன்று போடுகிறார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரகபயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போகிறான். ரகபயாமோடு கூட நிற்கிற வாலிபர்கள் அவனுக்கு இந்த தவறான ஆலோசனையை சொல்லி இருக்க வேண்டும். வாலிபரின் ஆலோசனையை கேட்டு ரகபயாம் அதோராமை அனுப்புகிறான். இஸ்ரவேல் ஜனத்தாரோ ரகபயாமனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை. தாவீதே, உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேல் சபையார் ரகபயாமை விட்டு பிரிந்து போய்விடுகிறார்கள். பிரிந்து போன ரகபயாமுக்கு வரி செலுத்த மாட்டார்கள். இஸ்ரவேல் சபையார் ரகபயாமை விட்டு பிரிந்து போனதை உறுதி பண்ணுகிறார்கள். அதோராமை கொன்று போடுகிறார்கள். வாலிபரின் தவறான ஆலோசனைகளுக்கு ரகபயாம் செவி கொடுத்தான். தீய ஆலோசனையின் விளைவாக அதோராம் செத்து போகிறான். ரகபயாம் இப்போது சீகேமில இருக்கிறான். அதோராம் செத்துப்போன செய்தியை கேட்டவுடன் ரகபயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போகிறான்.
அவன் சீகேமை விட்டு உடனடியாக புறப்பட்டு போனதும் மதியீனமான செயல். ரெகொபெயாம் சீகேமை விட்டு ஓடிப்போனதினால் அவன் தன்னுடைய சிநேகிதரை இழந்து விடுகிறான். அவனுடைய விரோதிகளின் பலன் அதிகரிக்கிறது. இஸ்ரவேல் சபையார் ரெகொபெயாமை விட்டு பிரிந்து தங்கள் கூடாரங்களுக்கு போய் விடுகிறார்கள். ரெகொபெயாமோ இஸ்ரவேலருக்கு பயந்து சீகேமை விட்டே ஓடி போகிறான். ரெகொபெயாம் எருசலேமுக்கு ஓடிப்போன பின்பு இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் யெரொபெயாமை அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்குகிறார்கள். ரெகொபெயாம் சீகேமிலே தங்களோடு கூட இருக்கும் வரையிலும் இஸ்ரவேல் சபையார் யெரொபெயாமை தங்களுக்கு ராஜாவாக்கவில்லை. ரெகொபெயாம் எருசலேமுக்கு ஓடிப்போன பின்பு இஸ்ரவேல் சபையார் யெரொபெயாமை தங்களுக்கு ராஜாவாக்குகிறார்கள். தான் இழந்து போன ராஜ்யபாரத்தை எப்படியாவது திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரெகொபெயாம் முயற்சி பண்ணுகிறான். இஸ்ரவேல் சபையாரை பயமுறுத்தி அவர்களை அடக்கி ஆளுகை செய்யலாம் என்று ரெகொபெயாம் நினைத்தான். அது நிறைவேறவில்லை. இப்போது அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம் என்று ரெகொபெயாம் தீர்மானம் பண்ணுகிறான். வாயின் வார்த்தைகளுக்கு அடங்காத இஸ்ரவேல் சபையாரை பட்டயங்களினால் அடக்கலாம் என்று ரெகொபெயாம் தீர்மானித்திருக்கிறான். ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோட யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்யமீன் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டுகிறான். தனக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிற இஸ்ரவேல் சபையாரை அடக்க வேண்டும் என்று ரெகொபெயாம் தீர்மானிக்கிறான். அவனுடைய மனதில் உறுதியும் தைரியமும் இருக்கிறது. ரெகொபெயாம் சீகேமில் இருந்த வரையிலும் அவனுடைய மனதில் தைரியமில்லை. ரெகொபெயாம் எருசலேமுக்கு திரும்பி வந்த பின்போ அவனுடைய மனதில் தைரியமும் திட நம்பிக்கையும் உண்டாயிற்று. யூதா கோத்திரத்தாரும் பென்யமீன் கோத்திரத்தாரும் கர்த்தருக்கும் தங்கள் ராஜாவுக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணவில்லை. யூதா கோத்திரத்தாரும் பென்யமீன் கோத்திரத்தாரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றுகிறார்கள். ரெகொபெயாம் இவ்விரண்டு கோத்திரங்களிலும் இருந்து 180,000 யுத்த வீரர்களை தெரிந்து கொள்கிறான். இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் ரெகொபெயாமுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவனை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். அவருடைய கலகத்தை ஒடுக்கவும் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை தன்னிடமாக சேர்த்து கொள்ளவும் ரெகொபெயாம் அவர்கள் மீது யுத்தம் பண்ண 180,000 யுத்த வீரரை தெரிந்து கொள்கிறான். ரெகொபெயாமின் யுத்த வீரர்கள் எல்லோரும் யூதா வம்சத்தாரிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரெகொபெயாம் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆயத்தமானது அவனுடைய தைரியத்திற்கும் பலத்திற்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறது. ரெகொபெயாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ணாமல் திரும்பி போனது அவனுடைய அதிகமான தைரியத்திற்கும் அதிகமான பலத்திற்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறது. ரெகொபெயாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண 180,000 யுத்த வீரரை தெரிந்து கொள்கிறான். அப்போது தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தர் சேமாயாவை நோக்கி, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று சொல்லுகிறார். சேமாயா அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அப்பொழுது ரெகொபெயாமும் அவனோடு கூட இருக்கிற 180,000 யுத்த வீரரும் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விடுகிறார்கள். யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் புத்திரரை சிநேகிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தங்கள் சகோதரரோடு அவர்கள் யுத்தம் பண்ணக்கூடாது. ரெகொபெயாமுக்கு யுத்தம் பண்ணக்கூடிய ஆயத்தம் இருந்தாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யுத்தம் பண்ணாமல் திரும்பி விடுகிறான். சேமாயா தீர்க்கதரிசி மிகவும் பிரபல்யமானவர் அல்ல. இவர் தேவனுடைய மனுஷன். ரெகொபெயாமோ இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா. அவனுக்கு கீழே 180,000 யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். சேமாயாவோ தனியாக இருக்கிறார். ரெகொபெயாம் சேமாயாவை பார்க்கும்போது அவரோடு கூட இருக்கிற கர்த்தரையும் பார்க்கிறான். சேமாயாவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ரெகொபெயாம் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ணாமல் திரும்பி விடுகிறான். ரெகொபெயாம் ஆரம்பத்தில் தன்னுடைய ஆதாயத்தை மாத்திரமே பார்த்தான். யுத்தத்திலே ஜெயிப்பதற்கு ரெகொபெயாமுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.
ரெகொபெயாமின் பக்கத்தில் நீதியும் நியாயமும் இருக்கிறது. இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் தாவீதின் குடும்பத்தாரை பின்பற்ற வேண்டும். தாவீதின் குடும்பத்தாருடைய ஆளுகைக்கு அவர்கள் தங்களை கீழ்ப்படுத்த வேண்டும். இது கர்த்தருடைய கட்டளை. ரெகொபெயாமுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ணாமல் திரும்பி போய்விடுகிறான். ரெகொபெயாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ணினால் அவனுக்கு யுத்தத்திலே ஜெயம் உண்டாகாது. அவன் ஒருவேளை ஜெயித்தாலும் அவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து யெரொபெயாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய் விடுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்பார்கள். கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக செயல்பட அவர்கள் விரும்பவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினால் யுத்தத்திலே தங்களுக்கு ஜெயம் உண்டாகாது என்றும் தங்களுடைய காரியங்கள் சித்திக்காது என்றும் ரெகொபெயாமுக்கும் அவனுடைய யுத்த வீரருக்கும் தெரிந்திருக்கிறது. யெரொபெயாமின் வரலாற்றையும் 10 கோத்திரத்தாரின் வடக்கு ராஜ்யத்தின் வரலாற்றையும் 2 நாளாகமம் புஸ்தகம் விவரிக்கவில்லை. இது யூதாவினுடைய ராஜாக்களின் வரலாற்றை மட்டுமே விவரிக்கிறது. 1 ராஜாக்கள் 11:25 முதல் 14:19 வரை உள்ள வசனங்களில் யெரொபெயாமை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் புஸ்தகத்தில் தாவீதின் வீட்டாரோடும் யூதாவின் ராஜாக்களோடும் ஏதாவது தொடர்பு இருந்தால் மட்டுமே வடக்கு ராஜ்யத்தின் ராஜாக்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ரெகொபெயாமோ தன்னை விட்டு பிரிந்து போன இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண பெரிய சேனையை கூட்டியிருக்கிறான். அவனுடைய சேனையில் 1,80,000 யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். ரெகொபெயாமின் சேனை பெரிதாய் இருக்கிறது. அவர்கள் யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணாமல் தங்கள் வீட்டிற்கு திரும்பி வருவது கோழைத்தனமான காரியம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணாமல் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போவதை அண்டை தேசத்தார் பார்த்து அவர்களை ஏளனம் பண்ணுவார்கள். இதனால் ரெகொபெயாமுக்கு அவமானம் உண்டாகும். ஆனாலும் ரெகொபெயாம் மற்றவர்கள் மூலமாக வரும் அவமானத்திற்கும் ஏளனத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து யெரொபெயாமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாமல் தன் யுத்த வீரரோடு திரும்பி போகிறான். ரெகொபெயாம் இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாமல் திரும்பி வந்தாலும் அவன் சும்மா இருக்கவில்லை. யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற அரணிப்பான பட்டணங்களை கட்டுகிறான். ரெகொபெயாமிற்கு 2 விரோதிகள் இருக்கிறார்கள். வடக்கில் யெரொபெயாமும் தெற்கில் எகிப்து தேசமும் இருக்கிறது. ரெகொபெயாம் தன்னுடைய 15 பட்டணங்களில் அரண்களை கட்டுகிறான். இவை தவிர தன்னுடைய எல்லைகளையும் ரெகொபெயாம் வலுப்படுத்துகிறான். யெரொபெயாமை விட எகிப்து தேசம் ரெகொபெயாமுக்கு அதிக அச்சுறுத்தலாக இருந்தது. ஆகையினால் ரெகொபெயாம் தன் தேசத்தின் தெற்கு பகுதியில் இருந்த பட்டணங்களில் 12 அரண்களை கட்டுகிறான். ரெகொபெயாம் எருசலேமில் வாசமாயிருந்து யூதாவில் அரணான பட்டணங்களை கட்டுகிறான். அவன் பெத்லகேமும் ஏத்தாமும் தெக்கோவாவும் பெத்சூரும் சோகோவும் அதுல்லாமும் காத்தும் மரேஷாவும் சீப்பும் அதோராமீமும் லாகேசும் அசக்காவும் சோராவும் ஆயிலோனும் எப்ரோனும் ஆகிய யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற அரணிப்பான பட்டணங்களை கட்டுகிறான். ரெகொபெயாம் அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளிலே தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சரசமும் உள்ள பண்டக சாலைகளையும் யூதாவும் பென்யமீனும் அவன் பட்சத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்திலும் பரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகுதியும் பலப்படுத்துகிறான். ரெகொபெயாம் ஆரம்பத்திலே தன்னுடைய சிநேகிதரான வாலிபரின் ஆலோசனையை கேட்டு இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரை இழந்தான். இப்போதோ அவன் தன்னிடத்தில் உள்ள முதியோரின் ஆலோசனைகளை கேட்கிறான். அவர்கள் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிற பட்டணங்களின் அரணிப்புகளை பலப்படுத்தச் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியுமாறு முதியோர் ரெகொபெயாமுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். ரெகொபெயாம் ஆரம்பத்தில் தன்னுடைய சிநேகிதரான வாலிபரின் ஆலோசனைகளை கேட்டு தன்னுடைய தேசத்தின் பெரும் பகுதியை இழந்து விட்டான். இப்போதோ முதியோரின் ஆலோசனைகளை கேட்டு தன்னிடத்தில் உள்ள பட்டணங்களை காத்துக்கொள்ள ஆயத்தம் பண்ணுகிறான். ரெகொபெயாம் யூதாவிலே கட்டுகிற அரணிப்பான பட்டணங்கள் மிகவும் முக்கியமான பட்டணங்களாகும். இவை யூதா தேசத்தின் எல்லை பகுதியில் அமைந்துள்ளது. யூதா தேசத்தின் பாதுகாப்புக்கு இவை பிரயோஜனமாயிருக்கும். ரெகொபெயாம் ஒவ்வொரு பட்டணத்திலும் ஆகார பண்டக சாலைகளையும் ஆயுத சாலைகளையும் கட்டுகிறான். அவற்றிலே ஆகாரங்களையும் ஆயுதங்களையும் சேமித்து வைக்கிறான்.
ரெகொபெயாம் இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனபோது கர்த்தர் அவனை யுத்தம் பண்ண போக விடாதவாறு தடுத்து விடுகிறார். ரெகொபெயாம் யுத்தம் பண்ணாவிட்டாலும் யூதா தேசத்திலே அரணிப்பான பட்டணங்களை கட்டி தேசத்தின் பாதுகாப்பை பலப்படுத்துகிறான்.